இரவு வானிலை அறிக்கை. நாளைக்கு சென்னையில காலையில மழை பெய்ய போகுது. குறிப்பா நாளைக்கு கிறிஸ்துமஸ் வேற. நாளைக்கு டிசம்பர் 25ஆம் தேதி. நாளைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சென்னையில நாளைக்கு காலையில மழை பெய்ய போகுது. சென்னையில மட்டும் மழையா? இல்ல மற்ற மாவட்டங்கள்ல எங்கேயாவது மழை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறந்துடாம அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள நீங்க தினம்தோறும் பார்க்க முடியும். இப்ப குறிப்பா நாளைக்கு காலையில சென்னையில மழை தொடங்கிருங்க. குறிப்பா சென்னையில மட்டும் இல்ல. நாளைக்கு காலையில சென்னையில தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக நம்மளுடைய தெற்கு மாவட்டங்கள், குறிப்பா வந்து தென் மாவட்டங்களை நோக்கி, அதாவது புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்கள், அப்புறம் தென்கடலோர மாவட்டம் வரைக்கும் நீடிக்க போகுது. குறிப்பா நாளை, அதாவது நாளை இரவு வரைக்கும் அப்படியே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து இரவு வரைக்குமே வானம் வந்து மேகமூட்டத்துடன் தான் காணப்படும். நாளை மறுநாள் டிசம்பர் 26ஆம் தேதியும் வானம் வந்து மேகமூட்டத்துடன் தான் காணப்பட போகுது. ஆனா, டெல்டா மாவட்ட மக்கள் பெரிய மழைய வந்து நாளைக்கு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வந்து, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு டிசம்பர் 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, அதுக்கப்புறம் ஜனவரி 1, 2 தேதிகள்ல கிடைக்க போகுது. ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெய்யுமா பெய்யுமா என்னது பனியெல்லாம் பெய்யுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துட்டு இருக்கு எப்பங்க மழை பெய்யும்னு. நீங்க நினைக்கக்கூடிய மழைப்பொழிவு டிசம்பர், அதாவது 30ஆம் தேதி, அதுக்கப்புறம் 31ஆம் தேதி, ஜனவரி 1, 2 இந்த தேதிகள்ல கிடைக்கும். நாளைக்கு பெய்யுற மழை வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஈரப்பதமான காற்று, நம்மளுடைய கிழக்கு திசை காற்றோட அந்த மாறுபாடு காரணமாக நாளைக்கு வந்து மழை பெய்ய போகுது. நாளைக்கு சென்னையில மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போக போக புதுச்சேரி, அதுக்கப்புறம் அப்படியே வந்து டெல்டா மாவட்டம், அப்படியே வந்து தென்கடலோர மாவட்டங்கள்லாம் லேசான தூறல், சாரல் இப்படி தான் இருக்கும். சில இடங்கள்ல மழையே இருக்காது. அப்படியே மேகமூட்டம் மட்டும் தான் இருக்கும். இதுதான் மொத்த வானிலை. நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பொழிவு டிசம்பர் 30, 31, அதுக்கப்புறம் ஜனவரி 1, 2 புத்தாண்டு அன்னைக்கு கூட கிடைக்கலாம் நமக்கு. ஓகேவா? இப்ப நமக்கு வடகிழக்கு பருவமழைய பொறுத்தவரைக்கும் நமக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாசமே வடகிழக்கு பருவமழை தான். ஆனா, நமக்கு வந்து இந்த 3 மாசத்துல இன்னைக்கு டிசம்பர் 24, அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு 43 சென்டிமீட்டர் இந்த பருவ காலத்துல. ஆனா பெய்திருக்குது 42 சென்டிமீட்டர் தான். இயல்பை விட 1% மழை குறைவா இருக்கு. பல மாவட்டங்கள்ல மழையே பெய்யல. அதனால ஜனவரி மாசம் பொங்கலுக்கு முன்னாடி ஏதாவது புயல் வருதான்னு பார்க்கலாம். இல்ல ஜனவரி மாசத்துல பொங்கலுக்கு அப்புறமாவது ஏதாவது புயல் வருதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்ச உடனே சென்னையில மழை பெய்யும். அதுக்கப்புறம் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 தேதிகள்ல டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழை இருக்கும். இதே போல செய்திகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாம தொடர்ந்து பாருங்க. நன்றி.